சிறப்பை இந்த நிகழ்வுகளை கொடுத்தவைக்கு எங்கள் ப்ரொடியூசருக்கு மாண்புமிகு டைரக்டர் பேரரசு அவர்களுக்கு மற்றும் நடிகர் பாபு சார் அவர்களுக்கு என்னுடைய அருமை நண்பர் கேமராமேன் சார் எல்லாத்துக்குமே வந்து நன்றியை சொல்லி இந்த மக்கள் இந்த படத்தை அமோகமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து முதல் காரணமாக இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் திரு செல்வம் சார் தான் அதுக்கு முக்கிய காரணம். அவருடைய இணை தயாரிப்பாளர் ஜான் பிரிட்டோ அவர்களும் இதுக்கு மிக மிக முக்கிய காரணம். மற்றபடி படத்தை எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற பேச இயக்குனர் பிரபு சாலமன்ட்ட நான் கோ-டைரக்டராக வேலை செஞ்சேன் குக்கிங் படத்தில். அது போக ஒரு 5-6 படங்களுக்கு இணை இயக்குனராக உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்கேன். கேட்டீங்க நிறைய படங்கள், அதே மாதிரி மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படி மாதிரி நிறைய படங்களில் நான் வந்து கோஸ் ரைட்டராக இருக்கேன். சாவிங்கிற ஒரு படத்துக்கு கதை எழுதியிருக்கேன். அந்தோனியாங்கிற ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் இருக்கும்போது தான் சார் வந்து கதையை கேட்டு கதை கேட்டாங்க. கதை பிடிச்சிருந்துச்சு. சரி உடனே பண்ணலாம் அப்படின்னு முடிவு கொடுத்தாங்க. அதோட பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் படத்தில் மிகப்பெரிய லெஜண்ட் டைரக்டர் பேரரசு சாரை வச்சு நான் இயக்குனதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதான் என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கு. இன்னும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய அன்பான ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் மென்மேலும் வளர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறேன். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவிலேருந்து இருக்கேன். எங்கள் அப்பாவோட ஆதரவால் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா பேர் பொன்னையன். கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தவர். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போய் எங்கள் அப்பாவுக்கு பேரை கேட்டிங்கன்னா தெரியாத ஆள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தவங்க அவங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தில் நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக வந்து உட்காந்துருக்கேன். ஒரு படத்தை ஃபஸ்ட்டு டைமாக எடுத்து முடிச்சிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக கூட இருந்து கடைசி வரை இருந்தது ஆர்ட் டைரக்டர் ஜான் பிரிட்டோ. அவங்களும் இல்லை ஒரு ப்ரோ ப்ரொடியூசர்னால் நல்ல ஒரு டைரக்டர் கிடச்சிருக்காங்க. எனக்கு சப்போர்ட்டிங்க்கும் நல்ல ஒரு இதாகவும் நம்ம பேரரசு சார் வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு நடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து என்னோடய படத்தில் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது கூட நம்ம சார் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, பிரபு சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு டீமோடி இந்த ஒரு படத்தை நான் வெற்றிகரமாக எடுத்து முடித்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு டீம் சப்போர்ட்டோடு எனக்கு அடுத்த ஒரு நல்ல டீம் இல்லை இதே டீமை வச்சுட்டு அடுத்த ஒரு படம் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு இந்த ஒரு படம். அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. நிறைய சம்பவங்களை வந்து ஒரு படமாக உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு இதுவும் வர மாதிரி அடுத்த ஒரு படத்துக்கும் ப்ரொடியூசராக வர்றதுக்கு ரெடியாகவும் இருக்குது. தேங்க்யூ. மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பேரரசு சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படம் மின்மினியின் தயாரிப்பாளரும் ஆன திரு செல்வம் பொன்னையன் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் திரு ராஜ்விக்ரம் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பெயர் செல்வகுமார். நான் திரைப்படக் கல்லூரி மாணவர். நான் 5 மொழிகளிலும் படம் செய்து பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இது என்னுடைய இயக்குனர் எனக்கு அளித்த ஒரு பரிசு. இந்த படம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படம் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் சிறந்த ஒரு குடும்ப படமாக இருக்கும். இது எந்த விதமான ஒரு தவறான எண்ணங்களும் இல்லாத ஒரு படம், நல்ல ஒரு செய்தியை தந்த ஒரு படம். இந்த படத்தில் நடந்த சம்பவங்களை இயக்குனர் மிகவும் அழகாக இதில் தந்துள்ளார். இந்த படம் மிக அற்புதமாக வந்திருக்கிறது. அனைவரும் இதற்கு ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம். இந்த மின்மினி அப்படிங்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஜான் பிரிட்டோவோட ஒரு ஆசை. அவனோட கனவு இன்னைக்கு நிறைவேறி தியேட்டர்லும் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு பெரும் ஒத்துழைப்பாக பக்கபலமாக இருந்தது வந்து தயாரிப்பாளர் செல்வம் பொன்னையன் சார். அவர் கொடுத்த மாபெரும் சப்போர்ட். ஏன்னா அவர் வந்து சினிமா பேக்ரவுண்டு கிடையாது, சினிமா என்னன்னு தெரியாது. அவர் ஒரு 12-13 தொழில் பண்ணுற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் சினிமாவுக்கு முதல் முறையாக வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரை இந்த சினிமா அப்படின்னதுமே பூதம் மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பயப்படுத்திடுவாங்க, சினிமா இல்லாத மக்கள். ஆனால் அப்படி வெளியில் இருக்கிற ஒரு மனிதரை சினிமா தயாரிப்பாளராக கூட்டிகிட்டு வர்றதுக்காக பிரிட்டோ எடுத்துக்கிட்ட சிரமம், அவன் எடுத்த அந்த ஒரு கனவு வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்விக்ரம். ஒரு வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன செகண்டில் ஒரு சம்பவத்தை வந்து கால் பண்ணுவோம். அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தூரம் புரட்டி போடுங்கிறது நமக்கே தெரியாது.
ஒருத்தனை மீட் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திச்சிருப்போம், இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை நம்ம கடந்து போயிடும். கடந்து போகாமல் இருந்தால் என்ன நடக்குங்கிறது தான் கதை. அழகான ஒரு விஷயம். அதோட டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேஷம் தான். ஆனால் அது என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு டைரக்டரும் ரிட்டுவும் சொன்னாங்க. சந்தோஷமாக பண்ணிக்கிட்டேன். அப்போது பேரரசு சாரோட குழந்தை வந்து நடிக்குது. முதல் முறையாக இந்த படத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்னாங்க. பயங்கர சந்தோஷம். பேரரசு சாருக்கு நடிக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். சத்தியமாக எனக்கு அதுவும் தெரியாது. அப்புறம் நம்ம பேரரசு சாரை வந்து போஸ்டரில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததே இல்லை. முதல் முறையாக சாரை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ரிட்டு என்கிட்ட சொன்னால், நாங்கள் இந்த படத்துக்கு வந்து பேரரசு சாரை வந்து பாட்டு எழுத வைக்கிறோம். எனக்கு பேரரசு சார் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாடி ஆத்தாடின்னு சிலம்பரசன் படத்துக்கு மட்டும்தான் வெளியே போய் எழுதியிருக்கார். மற்றபடி அவர் படங்களுக்கு தான் பாட்டு எழுதுவார். இதுலேயே பல கவிஞர்களுக்கு அவர் பேரில் பொறாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எங்கே படத்துக்கு வந்து பாட்டு எழுதுறார், மருத்துவ போகிறாருன்னு. இல்லை அவர் சார் தான் எழுதுறாரு கன்ஃபார்ம். ஸோ மிஸ்டர் பிரேம் அப்படின்றவர் ஏஆர் ரஹ்மானோட ஃபிலிம் இன்ஸ்டியூட், அந்த மியூசிக் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு, அதனால் இங்கே வர முடியல. அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த நாலேஜுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் இருக்குது. அவர் மிக விரைவில் வந்து ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டராக வருவார். ஃபோட்டோகிராஃபர் செல்வம் சார், நான் நடித்தது அந்த சீனில் அவர் பண்ண ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள இருந்த அந்த குவாலிட்டி, நான் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். எல்லாமே வந்து அந்த நம்ம அழகாக சொல்லிடுவோம், பலன்னு அப்படியே விடியுதுங்க அப்படின்னு கதை சொல்லுவோம். ஆனால் அந்த பலன்னு விடியறதை எடுத்து கொடுக்கறது கேமராமேன். இந்த படத்தில் ராஜ்விக்ரம் சாருக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சது வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், லிரிக்ஸ். பாட்டு ரொம்ப பெருசாக ஹிட் ஆகிருக்கு. படம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம். ஒரு குழந்தைக்காக ஒரு அப்பா சந்திக்கிற சம்பவங்கள் தான் இதோட கோர்வை. ஸோ அந்த குழந்தையா பாப்பா நடிச்சிருக்கா. ஸோ ஒரு பையன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பிரேக் வரும். இந்த படத்தில் உழைச்ச, இதுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனசாக நன்றியை சொல்லிக்கிறேன். நைட் அண்டே ஷூட்டிங் எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் சீன்லாம் வந்து பயங்கரமாக நைட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் போய் படுத்துருவேன். அந்த அளவுக்கு ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆனால் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா ஏதாவது தான் நடிப்பேன். நீங்கள் நடிக்க போகிறேன்னு சொன்னவர் அப்பா ஏதாச்சும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை சரிமா? நடிக்கவே சொன்னார் ஃபர்ஸ்ட் ஆள். அவர் எப்போ நடிக்கிறியான்னு கேட்ட உடனே தான் நான் ஒத்துக்கிட்டேன். கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி படம் தான் ரிலீஸ் அதையே சொல்லலாம். அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட என் கேரக்டர் மாதிரி தான். அப்போ மிரட்டுறது, அப்போவே வேலை வாங்குறது, உடனே அந்த இயல்பு நடிச்சிட்டாப்போ. நான் வந்து இப்போது தயார்படம் செல்வம் பொன்னையாருக்கு வந்து பெரிய பாராட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான்லாம் உதவி இருந்தாரா 5 வருஷம் போராட்ட யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் தான் டேரக்டர் ஆனேன். அப்போ உதயகுமார் வந்து டேரக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஒரு கனவு, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது காட் கிஃப்ட்டு தான். ஃபஸ்ட்டு என் கூட உதயகுமார் இருந்தவங்க இன்னும் டேரக்டராக இருக்காங்க. அப்போ நினைப்பேன், அப்போ ஆண்டவன் எப்போ சைடில் நமக்கு ஆசிரியம் பண்ணியிருப்பான். திறமை, முயற்சி, இதெல்லாம் தாண்டி இயக்குனருக்கு வந்து ஆறு வேணும். ராஜ்விக்ரம் வந்து நண்பர். அவரும் உதவி இயக்குனர் வந்து டேரக்டர். பல போராட்டங்கள் நிறைய மிஸ் ஆகிருப்பார் டேரக்டர். நான் அவர் பேட்டரில் பார்க்கும்போது தயாரிப்பாளர் வந்து இது மூலயமா ஒரு ஆசிரியம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனால் ராஜ்விக்ரம் சாருக்கு வந்து நான் ஒரு தயாரிப்பாளருக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுறது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம்னு சொல்லலாம். நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட, இந்த படத்தில் இன்றைக்கி புதுசாக பேர் வாங்குறது சம்பாதிக்கிறத விட ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கீங்க, லாபம் சம்பாதிக்க விட ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. அது வந்து ஒரு டேரக்டரை உருவாக்கி. அதனால் அந்த விஷயத்தில் எனக்கு இந்த சபையில் எனக்கும்
மாசு இறந்து ஜான் குட்டோ ஆர்டர் ஜான் குட்டோ ஒரு நண்பர் ராஜுக்கும் நண்பர் அவரோட போகணும் நாங்கள் சார் ஆக்சுவலாக வந்து பார்க்கணும் சார். சரி ஓகே வாங்கிட்டேன். அவங்க வந்தவங்க இதுக்கு வந்திருக்காங்கன்னா படம் ஆரம்பிக்கிறோம் பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆஃபீஸில் என் பொண்ணு ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து என் சீட்டில் உட்காருவார் அப்படின்னா நான் அந்த சைடில் வாய்ப்பு கேட்டு மாதிரி நான் சைடில் உட்காந்துருப்பேன். வந்தவுடனே எந்திரிக்க பாட்டு எழுப்பி விட்ருவேன். ஓகே நம்ம உட்காந்துருக்கு அந்த மாதிரி உட்காந்தா சரி என் சீட்டில் டேரக்டர் சீட்டில் உட்காந்து அவர் நாங்கள் வந்தார் அவங்களையும் உட்கார வச்சுட்டேன் வாய்ப்பு வைக்கிற மாதிரி அவங்க 3 பேர் உட்கார வச்சு. அப்புறம் சொன்னாங்க ஆனால் அவங்க பேசிக்கிட்டு பார்த்தா ஆக்சுவலி பாட்டு எழுதுறது கேட்க வந்தாங்க. ஆனால் அது வார்த்தை உண்மையே வரல, கண்ணு கூட இங்கேயே இருந்துச்சு. இது கொஞ்சம் நடவடிக்கைகள் இதை பார்த்துருந்தாங்க. அப்புறம் ஜான் குட்டோ சொன்னார், அப்புறம் தனியாக கொண்டு தான் பேசுறதுனால போல இருக்கு சார் நாங்கள் வந்து வந்தது எங்கள் படத்தில் நீங்கள் பாட்டு எழுதுன்னு கேட்க வந்தோம். ஆனால் வேறு எதுவும் கேட்குற மாதிரி கூட இருந்துச்சு. என்னென்ன அப்படி சொன்னாங்க, அந்த மாதிரி படம் எடுக்கிறோம் இதில் குழந்தை தான் மெயின் சொல்லுது, இதுக்கு எனக்கு குழந்தை கிடைக்கல தேடிட்டே இருக்கிறோம். நீங்கள் உங்கள் பொண்ணு பார்த்தோன்னா எங்களுக்கு கரெக்டாக அந்த கேரக்டர் பொண்ணு கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் சொன்னால் நடிக்க வச்சுக்கலாம். எனக்கு ஆச்சு சரி எனக்கும் பொண்ணு நடிக்க வைக்கணும்னு ஆசை. சரி பெருசு அங்கேயே வைக்கணுமே சரி. அப்புறம் அதுக்கு கேட்டேன் ஓகேப்பா அப்படிச்சு. சரி இதுக்கு மேலே 100 ரஜமணி மேலே இருக்காங்க எங்கள் அம்மா. சரி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம்னா அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டான். அவங்க உங்கள்கிட்ட ஓகேனா ஓகேட்டாங்க. சரி ஓகே மெயின் சுவிட்சு ஆன் ஆயிடுச்சு. நாங்கள் சைட் சுவிட்சு தானே அப்படின்ட்டு அப்புறம் விட்டுட்டு ஓகேன்ட்டேன். டைரக்ஷன் ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போது எனக்கு ஒரு சென்டிமெண்ட் வேறு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு ஓகே நல்லா போச்சு. இதுலையாவது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் படத்துல அது பாசத்தை காட்டுட்டோம். ஏன்னா வீட்டில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாச்சு. எனக்கு சின்ன பயம்தான். சரி எங்கே கூட்டி போகிறோம் சொதைப்பிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் வர்றாங்க புரிசு அவரு எல்லா வசதிகளும் கொடுத்தாரு. டிக்கெட் கொடுத்து அங்கேருந்து கார் அரேஞ்ச் பண்ணி நல்லா ஹோட்டல் அதெல்லாம் வசதி. நான் எல்லாம் பக்குது இவரெல்லாம் பிடிச்சி பண்ணிட்டாரு பொண்ணுக்கு சொதைப்பிடக்கூடாது. நம்ம டைரக்டர் பண்ண போகும்போது அது வேறு கெத்தாக போவோம். நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போய் பயந்து போனது அன்னைக்கு தான். ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு. நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஷார்ட்டு நடிச்சு முடிச்சிடுச்சு. ஒரு 2 டேக் போச்சு. 3 டேக் ஓகேன்ட்டார். எனக்கு டைரக்டாக பார்க்கும்போது சின்ன ஒரு இந்த கேமரா பேர் தெரிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சம் பகிர்னே போச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் இது என்ன இருப்பாங்க அப்புறம் சொல்லிவிட்டேன். ஒன்றே ஒரு சொல்லிட்டேன் முன்னாடிக்கு யாரையும் அறிவாளி நினைக்கிறேன்ட்டு. அப்புறம் நீங்கள் எனக்கு பாருங்க முன்னாடி. அப்போ நீங்கள் சரி ஓகே நான் முன்னாடி நின்றுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சீன் எனக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் திருப்தி இல்லை. எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பண்ணால் ஹெவி சீன். அம்மா டெத்தை கண்ணு முன்னாடி பார்த்து அலற சீன் சொன்னார். அந்த சீன்ட்டு பையனை வச்சுன்னா பிகினிங்கே இந்த மாதிரி சீன் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சீனில் அசத்திச்சு. அந்த சீன் நடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே திருப்தி இருந்துச்சு. அப்போ ஓகே மாந்த காப்பாதிச்சு. அப்புறம் டேரக்டருக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கடுத்து சீன்லாம் கேஷுவலாக இருப்பாங்க. டைலாக்கு சொல்லிவிட்டு போவான் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். அதில் கேட்சுப்போம். அந்த இடத்துல சொல்லுங்க போய் சொல்லிடாதீங்க சரி ஓகே அப்படின்ட்டு. அது மாதிரி ஓகே நம்ம பார்த்தவங்க எல்லாருமே படம் திருப்தியாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் முதல் வெற்றி. நம்ம வசூல் கலெக்ஷன் எத்தனை ஓடுது அதெல்லாம் அடுத்த வெற்றி. முதல்ல பார்த்து ஆடியன்ஸுக்கு ஒரு நல்லா இருக்குது திருப்தியாக இருக்கிறது முதல் வெற்றி. அந்த முதல் வெற்றி இப்போதைக்கு டைரக்டரும் ப்ரொடியூசர் நடத்திருக்காங்க.
படம் பார்த்து பாராட்டின அத்தனைக்கும் நன்றி. மக்கள் வந்து இன்னும் படத்தை பார்த்து டைரக்டருக்கு பெரிய ஒரு லைஃப் டைம் உருவாக்கணும், அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும். ராஜவிக்ரம் ஒரு வெற்றி பட இயக்குனராக படம் வரணும். அதே மாதிரி மின்மணி ப்ரொடியூசர் அப்படி சொல்லும்போது ப்ரொடியூசருக்கு ஒரு பெருமையாக இருக்கணும். அந்த பெருமையும் இந்த படம் வாங்கி தரணும். ஆர்டர் நன்றி. நன்றி, வணக்கம். சரி, அவர் மிகப்பெரிய ஹிட் டைரக்டர், நம்ம புதுசு. அவருக்கு எப்படி நான் ஷார்ட்கட் சொல்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் ஃப்ரெண்டோட கூட சொன்னேன், சார் எப்படி சார் அவரே சொல்லிக்கிட்டு சார் நான் எதுக்கு சார் அப்படின்னு கூட சொன்னேன். ஆனால் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அப்படியே நடிக்கிற மாதிரி டேரக்டர் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் இன்னொரு ட்ரை நடிக்கிறேன். எந்த விஷயத்துலையும் எதுலையுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். நான் கேட்பேன், சார் கேட்க சார் கொஞ்சம் வேணும் சார்னு கேட்டிருக்கேன். அது என்னுடைய உணர்வு. அதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பாப்பா வந்து ஒரு 2:30 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் சீன் எடுக்கும். அதுக்கெல்லாம் வந்து குழந்தை ரொம்ப இதாகிடுச்சு, அப்படியே டல்லாகி போயிடுச்சு. அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்கலைஞ சீன் வந்து ஒரு சீனில் வந்து 2 பேரும் டாக்டர்கிட்ட வந்து குழந்தை சொல்லும், அப்பா நீ வந்து பணத்தை நான் பெரிய பொண்ணு ஆகி கொடுத்துட்றேன் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த டீயர்ஸ் உண்மையிலே நான் அழுதேன். அது என் குழந்தை சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதான் அது ரொம்ப காலமாக இப்போ வந்து நிறைய படங்களில் கத்தி குத்து ரத்தம் அப்படிலாம் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் வந்து மறக்கணும். இன்னும் அந்த பாசங்கிற உணர்வு நம்ம என்ன தான் வந்து போனால் கூட நம்ம சாப்பிட்ணும், வித்தியாதிகள் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். இது உண்மை. அது லண்டனாக இருந்தாலும் சரி, யூகேவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறக்க முடியாது. அந்த நிகழ்வுகள் வேணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சு தான் அந்த படத்தை பண்ணோம். அது வந்து சார் வந்து எனக்காக வந்து சார் பாட்டுறது சொன்னீங்க, என்ன நடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. அதை சார் வந்து அந்த கதையை கேட்டோன்னா சரி நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அதோட இது வரைக்கும் ப்ரொடியூசர் ஸ்பாட்டை ஒரு நாள் கூட நான் பார்த்துருக்கேன். எங்கெங்க ப்ரொடியூசர் இருக்கணும், அவர் இதில் தான் எடுக்கிறோம், எஸ்பி மாலில் தான் நாகர்கோவிலில் எடுக்கிறோம். ஆனால் சார் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு எந்த விதத்துலையும் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரீடம். அதே மாதிரி நம்ம கேமராமேன் சார் நாங்கள் வந்து என்னென்னா சிலர் சொல்லுவாங்க, நான் இப்படி ஷெட்யூல் போடுவேன், இப்படி பவுண்டர் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது, இப்படி இருக்குது, நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து தியரிட்டிக்கல் லைஃப்னு நான் இப்படி செய்வேன் இப்படி செய்வேன், தியரிட்டிக்கல் லைஃப்ங்கிறத விட ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் தான் முக்கியம். இன்றைக்கி என்ன, இந்த நிகழ்வு என்ன, அதுதான். அது மாதிரி ஒரு நிகழ்வு இந்த சூழ்நிலையும் இந்த காலத்தையும் இந்த ஒளியையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இந்த செல்லுலாய்டில் அப்படிங்கிறதுக்கு என்னோட ரொம்ப சிங்காக ஒர்க் பண்ணது என்னுடைய கேமராமேன் சார். அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் போயிட்டே நடந்துக்கிட்டு சார் இந்த இடத்த வார்த்தை கூடாது சார், நான் பையனை ஆட கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். உடனே வந்து அவர் ஓகே சார் ரெடி சார் ரெடி சார். இது வரைக்கும் எனக்கும் இவருக்கு எந்த விதத்திலும் நான் சிங்கம் வந்ததில்லை. அந்த மாதிரி ஒழிப்பு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த படத்தில் பண்ணோம். அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பிரிட்டோ சார் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கரீம்பாயின்னு அவர் தான் முதல்ல என்கிட்ட அவரை அறிவுப்படுத்தி வச்சார். சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், நாங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னாங்க. சரி அவர் கூப்பிட்டு போய் அப்புறம் சார்கிட்ட கூப்பிட்டு போய் கதை சொல்லி ஒரு செட்டப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தில் நல்ல எனக்கு சாருடைய ஒத்துழைப்பு, மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இன்றைக்கும் வந்து இவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா மிரண்டு போயிட்டேன். பாரசாலையில் இருக்குது அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறதுனா ஷூட்டிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் மக்கள் எல்லாமே இருக்காங்க. நீ பாட்டு ஃப்ரீடமாக எடுங்க போங்க அப்படின்னாங்க. அழகாக டப்பு 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 டப்புன்னு எடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. மித்தபடி படத்துக்கு சொல்லணும்னா ஒரு பிரிட்டோ சாருடைய கடினமான ஒரு உழைப்பு. அவர் இல்லைன்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப சிரமத்துக்காக இருக்கும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு முதல்ல நன்றி. என்னுடைய ப்ரொடியூசருக்கு நன்றி. என்னுடைய மாஸ் என்னன்னா அவரை பார்த்து திருப்பாச்சி படம் பார்த்தெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகிருக்கேன். இந்த மாதிரி டைரக்டர் ஆகலைன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. ஆனால் அதே ஆண்டவன் பாருங்க அவரை வச்சு ஏற்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி, அவருக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். அது மாதிரி பாபு சாரும் வந்து ஒரு சீன் வந்து மிரட்டிட்டு போயிட்டார். அது மறக்க முடியாது. அது மாதிரி இது நான் சொல்கிறத விட படம் பார்த்து நீங்கள் வியூவர்ஸ் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் பார்த்துட்டு போகிற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே வந்து நம்ம குழந்தையோட நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்டா டைமு, கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வருவாங்க. நேற்று கூட நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்கு நான் போயிருந்தேன், தேவி தேட்டருக்கு போயிருந்தேன். வெளியில் வரும்போது அந்த ஒரு சின்ன ஒரு கண் கலக்கத்தோடு வந்தாங்க. என்ன சார் இந்த படம் நல்லா என் ப்ரொடியூசர் பக்கத்தில் இருந்தாங்க. யாரோ சேனல்ஸ் இவ்வளோ மாதிரி யாரும் தெரியாது, யாரோ வந்து எடுத்தாங்க. சார் என்ன சாரும் வேண்டாம்லாம் வேண்டான்னாங்க. அதையும் மீறி சாருக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு அருமையான இப்போ நான் வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி வரைக்கும் நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு டீம் இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. அதுக்கு எனக்கு பெரிய கார்டு இருக்குன்னா எனக்கு பேரரசு சார் டைரக்டர் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து எது சொன்னாலுமே சரி அவர் பாட்டு ஒரு கல்லில் போய் உட்காந்துருப்பார்.
சாப்பாடு அவர் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் பேசாமல் உட்காந்துப்பார், வாங்க டைரக்டர் வாங்க வச்சார். இது வரைக்கும் என்னை ஒரு வாப்புன்னு கூட சொன்னது, அவருக்கு அந்த உரிமை கூட இருக்குது, என்னை வாப்பு கூட சொல்ல மாட்டார். டைரக்டர் உங்களுக்கு ஓகே டைரக்டர், என் பொண்ணு அப்படிலாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஓகேன்னா எடுங்க, வேண்டாம்னு விட்டுருங்க. அப்படி தான் சொல்லி அங்கே வந்தால் அவர் என்ன கதாபாத்திரமாக மாறணுமோ அப்படி தான் எனக்கு பண்ணியிருக்காரு. அவர் கிடைச்சது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணும், ஒரு முறையாவது பார்க்கணும். கிட்டு வெயில் இருக்கிற சினிமாவில் சகஜம், ஆனால் மனசை தொட்ட படம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அது இந்த படம் இருக்குன்னு நான் 100% நம்புறேன்.